எஸ்ஏ மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதுவும் நீங்கள் காத்து கொண்டிருக்கும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். மார்ச் 3ஆம் நடக்கிற கேஸை மார்ச் 11ஆம் தள்ளி போட்டிருக்காங்க. அந்த கேஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிஞ்சுவிடும். அந்த 42 பேர்த்தோடைய ஃபுல் டீட்டெயில்ஸுக்கும் அந்த மார்ச் 11ஆம் நடக்கக்கூடிய கேஸில் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரெடியாக போகிறது. மார்ச் எண்டுக்குள்ளே கண்டிப்பான முறையில் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் உறுதி. படித்து கொண்டிருக்கும் மாணவர்களே, ரெடியாகி கொள்ளுங்கள். நீங்கள் காத்திருக்கும் இந்த நேரம் வந்துவிட்டது. இந்த வருடத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அடுத்து வருடம் நீங்கள் அதிகமான நேரம் காத்திருக்கக்கூடிய நேரமாக ஆகிவிடும். அதனால் வரக்கூடிய எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லோரும் போக பாருங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இல்லாத போதே இவ்வளோ நடக்குதுன்னா, எலெக்ஷன் இருக்கும் போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் இந்த வருஷத்தில் எல்லோரும் பாஸ் ஆகி போக பாருங்கள். அதே மாதிரி வேக்கன்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அதிகமாக கொடுத்துருக்காங்க. 1400லேருந்து 1500 வரை எதிர்பார்க்கலாம். எந்த வருடத்துலையும் இப்படி ஒரு இது வேக்கன்சி கொடுக்கல. கொடுத்துருந்தாங்க 1000க்கு மேலே. மீதி எப்போ 400 300 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் மட்டும்தான் 1400லேருந்து 1500 இதுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பான முறையில் எஸ்ஏ மாணவர்கள் இந்த வருடத்தில் எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி போக பாருங்கள். சார், எஸ்ஏ படிக்கிறதுக்கு எனக்கு மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் நிறையா தேவைப்படுது சார். சயின்ஸ் மெட்டீரியல், சோசியல் மெட்டீரியல் இப்படி தேவைப்படுது சார், எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் நம்ம டெலிகிராம் சேனலில் சேர்ந்துருக்காங்க. எல்லா பிடிஎஃப் சயின்ஸு, சோசியல், தமிழ் எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் தேங்க்ஸ் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இல்லாதவங்க நான் அந்த டெலிகிராம் லிங்க்கு சேனல் கமாண்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழே கமாண்டில் கொடுக்குறேன். எல்லோரும் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அந்த பிடிஎஃப்பையும் டெஸ்ட்டையும் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சார், எவ்வளோ நேரம் படித்தா சார் எக்ஸாம் பாஸ் ஆகலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் படிக்கிறதுனா முக்கியம் இல்லை, தெளிவாக எவன் படிக்கிறானோ அவன் தான் எக்ஸாம் பாஸ். எவ்வளோ நேரம் படிக்கிறது கிடையாது, தெளிவாக எவன் படிக்கிறானோ அவன் தான் எக்ஸாம் பாஸ். 12 மணி நேரம் படிப்பீங்க, சம்மந்தம் இல்லாத படிப்பீங்க. 6 மணி நேரம் படிப்பான், நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் வழியாக கரெக்டாக எடுத்து படிப்பான், அவன் தான் பாஸ் ஆவான். அதே மாதிரி சிலபஸ் இல்லையா, வாங்க டெலிகிராம் லிங்க்கில் உங்களுக்கு சிலபஸ் மட்டும் போட்டு விட்றேன் ஃபுல்லாக தெளிவாக. இதை மட்டும் டக்குன்னு இப்போ படிங்க. ஒரு ரிவிஷனை விடுங்க, 2வது ரிவிஷனை விடுங்க, 3வது ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஈஸியாக எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம். அதே மாதிரி சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சயின்ஸில் 30 கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி 30லேருந்து 35 கேள்வி கேட்கலாம் சயின்ஸில். அதே மாதிரி சோசியல்லையும் 35 கேள்வி கேட்கலாம். இந்த 2 இதுதான் உங்களுடைய எஸ்ஏ எக்ஸாம் கட் ஆஃபுக்கு 70ல் 35 மார்க் நிர்ணயிக்கிறது. அடுத்து தமிழ், அடுத்து இங்கிலீஷு, அடுத்து சைக்காலஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 40 + மேக்ஸு 10, 30 + மேக்ஸு 10, 40 கொஸ்டின். இதில் அடிக்கிறது தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே போகிறதே. 40க்கு 40 அடிங்க. உங்களுக்கு பிடிஎஃப்பில் உங்களுக்கு தெளிவாக நான் ஆன்சர் ஷார்ட்கட் முறையில் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். டெலிகிராம் லிங்க்கு சேனல் இது வீடியோ கமெண்ட் கீழே கொடுக்குறேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருக்கக்கூடிய எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகிறது. நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இந்த மாதம் எண்டில் கண்டிப்பான முறையில் வந்துடும். நீங்கள் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நைட்டு தூக்கம்னா முக்கியம் கிடையாது. எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் தூங்கிக்கலாம் ஃபுல்லாக. அதனால் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விட்றாதீங்க, இந்த வருஷத்தை விட்றாதீங்க. கண்டிப்பான முறையில் எல்லா மாணவர்களும் எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகவே வேண்டும். அதனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கள். இவ்வளோ நாள் சும்மா விட்டுற மாதிரி அப்பப்போ படிப்பீங்க. இன்னிலேருந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பான முறையில் வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் பாஸ் ஆகிறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கிறது. அதே மாதிரி பிடிஎஃப் இல்லாதவங்க மறுபடியும் சொல்கிறேன், டெலிகிராம் கமாண்ட் லிங்க்கில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டு
பிடிஎஃப் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த தகவல் கிடச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.